உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மியோட காலுக்கு வெயிட் பண்ணாம நான் வேற என்ன பண்ணணும்னே சொல்லு. எனக்கு அப்ப ஒரு வாட்டி கூட கால் பண்ணவே இல்ல. நேத்து எல்லாமே சரியாயிடுச்சு. ஷாலுவும் கிடைச்சிட்டா. நாங்க நல்லாவே பேசணும். எங்க சண்டையை சமாதானம் ஆயிடுச்சு. அப்புறமே ஏன் கால் பண்ணல? எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம்ல, நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா, ஏதாவது கேட்கலாம்ல. ஆனா இல்லையே. நோ, அவ எனக்கு காலே பண்ணல. ஆனா who knows, அவங்க ஃபோன் பண்ண விரும்பலாம். பட் என்ன ஆனா? மலிஷ்கா உங்க பக்கத்துல இருந்துட்டா? மலிஷ்காவோ இல்ல யாரோ, யார் பக்கத்துல இருந்தா அவளுக்கு என்ன? நாங்க இன்னும் டிவோர்ஸ் பண்ணிக்கல. நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த ரிலேஷன்ஷிப் இன்னமும் இருக்கு. சோ ஒய்ஃப்ங்கிற முறையில அவனுக்கு கால் பண்ணலாம். யாராலையும் அவளை தடுக்க முடியாது. தேவைப்படும் போது அவ எனக்கு கால் பண்ணலாம். என்ன என்ன அப்படி பாக்குற? இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் இதை எப்படி சொல்லுவேன்? லக்ஷ்மி அண்ணிக்காக நீங்க முதல் முறையா இப்படி பேசுறீங்க. இவருக்கு உரிமை இருக்கான் ஆஸ் யுவர் ஒய்ஃப். என்னடா ஆச்சு? ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ரொம்ப அலட்டிக்காத. முதல்ல இங்க இருந்து வண்டி எடு. ஓகே. நீங்க நினைச்ச மாதிரியே வேலை நல்லபடியா முடிச்சிடும். நான் பாத்துக்கிறேன். என்ன சென்னி, போன் போகலையா? பண்டிதர் போன் எடுக்கல, பிஸியா இருக்காரு போல இருக்கு. இத பாருங்க, நீங்க அவர்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசிக்கோங்க. ஆனா நான் சொல்ல வந்தது இதுதான். லக்ஷ்மிய ரிஷி கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுக்கியே வைங்க. ரிஷி உயிரோட இருக்கணும்னா லக்ஷ்மியோட நிழல் கூட அவர் மேல படக்கூடாது. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க? நான் இந்த வீட்ல இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அதான் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல. நில்லுங்க ப்ளீஸ். எங்க உள்ள போறீங்க? நான் உள்ள வந்துட்டு இருக்கேன். நீங்க இங்கேயே இருங்க, நான் உள்ள போய் கேட்டுட்டு வரேன். இல்ல, எனக்காக நீங்க கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. இருக்குங்க. இல்லனா என்னோட வேலையே போயிடும். பெர்மிஷன் இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. இல்ல, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நான் ஒன்னும் மூணாவது மனுஷிலாம் கிடையாது. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, அதான் உங்களுக்கு தெரியல. நான் ரிஷியோட மனைவி, இந்த வீட்டோட மருமக. இந்த விஷயத்த நான் நீல மேடம் கிட்ட சொல்லணும் இல்லையா? ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, இந்த வீட்டோட உண்மையான மருமக. மூணாவது மனுஷியும் இல்ல, தெரியாதவளும் இல்ல. முதல்ல நான் இந்த வீட்டுக்கு வந்த போது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ எனக்கு எல்லாமே அத்துப்படி. இந்த வீட்டுல ரிஷிக்காக தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப நானே இஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ரிஷிக்காக வந்திருக்கேன். பண்டிதர் தான் கால் பண்றேன். வணக்கம் பண்டிதரே, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க அந்த வேலையை அப்புறம் பாருங்க. ஒரு அவசர விஷயமா இங்க வீடு வரைக்கும் வர முடியுமா? மேம் கீழே. பண்டிதரே, உங்களால எப்ப வர முடியும்? சரி, நீங்க வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். தேங்க்யூ. டிஸ்டர்ப் பண்ணாதன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். மேடம், பெர்மிஷன் இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு பொண்ணு கீழே நிக்கிறாங்க. அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுத்து அனுப்பு. நான் இங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வர முடியாது. மேடம், அவங்க தான் இந்த வீட்டோட மருமகளா? லக்ஷ்மியா? சரியான நேரத்துல தான் லக்ஷ்மி வந்திருக்கா. இந்த அண்ணன் ஏன் இன்னும் வரல? சரி, நானே உள்ள போய் பாத்துடுறேன். அங்கே நில்லு. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு முயற்சி கூட பண்ணாது. என்னத்த இது? நான் இங்க வந்துட்டேன். நான் ரிஷி கூடவே வாழ்றதுக்காக வந்திருக்கேன். அதோட இதுக்கு பதிலா எனக்கு எதுவும் தேவையில்ல. நான் இங்கேயே தான் இருப்பேன். எல்லாத்துக்குமே நான் தயாரா இருக்கேன். ஆனா நாங்க தயாரா இல்லை.
இந்த வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டு வாசப்படியை மிதிக்க கூட நான் உன்னை விட மாட்டேன். ரிஷி கூட இதுக்கப்புறம் சேர்ந்து வாழறது முடியாத காரியம். பாட்டிமா, ஆமா, நீங்க அங்கதானே இருந்தீங்க. நீங்களே உங்க காதால கேட்டீங்க தானே, இந்த பொண்ணு நம்ம ரிஷி கூட சேர்ந்து வாழ தகுதி இல்லாதவ. என்னத்த இது? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தானே வந்தீங்க சித்தி வீட்டுக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க? ரிஷி கூட நான் இருக்கணும் வாழணும்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்னாச்சு? நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கல்ல? ஏன்னா அன்னைக்கு நான் உங்களோட பேச்ச கேட்கவே இல்லை. அத்தை, ஐம் சாரி. இப்ப நான் எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன். நான் ரிஷி கூட கண்டிப்பா இருப்பேன். நான் ரிஷி கூட வாழவும் ஆசைப்படுறேன். ரிஷி எனக்காகவும் என் குடும்பத்தாருக்காகவும் எவ்வளவுலாம் பண்ணிருக்கான். நான் இப்ப அவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வாழ்க்கையில அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கியா என்ன? என் மகன் கூட சேர்ந்து வாழுன்னு உன் வீடேறி வந்து உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப நீ அதை மறுத்துட்ட. ஆனா இதுக்கு அவனை விட்டு விலகுன்னு சொல்ற. நான் சேர்ந்து வாழறேன்னு வந்திருக்கேன். நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க அத்தை, அதான் நான் ஒத்துக்கிறேன்ல. நான் இந்த மாதிரி கை கூப்பி பல விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு இது கடைசி முறை. இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன ரிஷி கூட வாழ விடுங்க ப்ளீஸ். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எப்ப என் மனசு சரின்னு சொல்லுதோ அப்பதான் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஒருத்தருக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி கை கூப்பி என் முன்னாடி பிச்சை எடுத்தா நான் எதையும் கொடுக்க மாட்டேன். இப்பவும் அதே பதில் தான் உனக்கு கொடுப்பேன். ஜஸ்ட் கோ. இங்க இருந்து போயிடு. சாரி அத்தை, உங்களுக்கு கோவம் வரலாம். ஆனா நான் இங்க இருந்து போக மாட்டேன். எல்லா ஆபத்துல இருந்தும் நான் ரிஷியை காப்பாத்தியே ஆகணும். நான் அவன் கூட தான் வாழ்வேன். என்னாலதான் அவனை காப்பாத்த முடியும். நான் அவன் கூடவே இருப்பேன். அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. தீ பிடிச்ச போதும் அவன் கூடவே இருந்தேன். முதல்ல அவனை தாக்குனப்ப கூட நான் அவன் கூடவே இருந்தேன். பாம்பு கடிச்சப்ப கூட இருந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, பேங்க்ல அவனை சுடுறதுக்கு முயற்சி பண்ணாங்களே, அப்பவும் நான் அவன் கூட தான் இருந்தேன். என்னால ரிஷியை காப்பாத்த முடியும். எனக்கே நம்பிக்கை வந்திருக்கு. ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதுதான் எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. எங்களுக்குள்ள சக்தி இருக்கு. அது சங்கடமான நேரத்துல எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்குது. ரிஷிக்கு ஒரு ஆபத்து வரும் போதெல்லாம் நான் அவன் கூட தான் இருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஆபத்து வரும் போதெல்லாம் ரிஷி என் கூட இருக்கான். நாங்க ஒன்னா இருந்திருக்கோம். 1 வருஷம் தானே நீங்க சொன்னீங்க. சரி, அந்த 1 வருஷத்துக்காக நான் இந்த வீட்லயே இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.